Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது செய்கிறதுக்கு வெறும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். இதோட நேம் வந்து பீனட் லட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு கப் பீனட் வேணும், அதாவது பச்சை வேர்க்கடலை. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலையை மீடியமான ஹீட்டில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 minutes to 10 minutes ஆகும். ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுருங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட தோல் வந்துடும். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா இப்படி இருக்கணும், எந்த தோலுமே இல்லாமல் இந்த மாதிரி பீனட் இருக்கணும் நமக்கு. இதை நம்ம ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அரைச்சிங்கன்னா இது நல்லா ஃபைனாக பவுடர் ஆயிரும். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம்லேருந்து லோ ஹீட் வச்சா கூட போதும். இதில் 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது வெல்லம். இது அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில். அது தானாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. இதை கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. அப்போ தான் இது ஸ்டிக் ஆகாமல் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் இது லைட்டாக ஸ்டிக் ஆகும். ஜாகரியில் ஸ்டிக்கிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி வந்துடும். 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகரி கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிருக்கும், எந்த லம்ஸுமே இருக்காது. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் ஒரு 2 ட்ராப் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாகரி மிக்சர் போடுங்க. இந்த தண்ணியிலேருந்து இந்த ஜாகரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது தானாக ஷேப் ஹோல்ட் ஆகும், அப்படி ரோல் ஆகும் ஒரு பால் ஷேப்பில். இந்த பக்கம் நம்ம ஜாகரி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீனட் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பீனட் பவுடர் மேலே இந்த ஜாகரி நல்லா படுற அளவுக்கு, இது எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 minutes ஆகும். இதில் நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், ஃப்ளேவரிங்காக தான் போடுறோம். ஆனால் நான் இதில் போடல, ஏன்னா வெல்லமும் அந்த பீனட்டோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக அது கூல் பண்ண விட்டுருங்க. இது கூல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. சூடாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டக்குன்னு உருண்டுரும். கூல் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம லட்டு அழகாக ரோல் ஆகி வருது. 1 கப் வேர்க்கடலையும் அந்த ஜாகரி போட்டதில் எனக்கு கிட்டத்தட்ட 30 லட்டு கிட்ட வந்துச்சு. அது உங்கள் சைஸ் பொறுத்து வேரி ஆகும். நான் சின்ன சைஸ் தான் பிடிச்சிருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே ஆரோக்கியம் இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் போட்டிருக்கனால எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி பீனட் சிக்கி ரெசிபியும் நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் மேலே வரும், அதையும் போய் பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்யூ.